கட்சியில மாவட்ட செயலாளர்கள் 98 பேர் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்வதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு தகவல். ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிவிகேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் தலைவர்கள் அவங்க எது கூட்டம் நடத்துறாங்க அவங்கள தான் கேட்கணும். கருத்து என்ன கேட்டாங்க அவங்கள தான் கேட்கணும். அந்த கருத்துல அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்கள தான் கேட்கணும். இப்ப டிவிகே நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்திற்கும் வீடியோ கான்பரன்ஸுக்கும் எப்படி நான் பதில் சொல்ல முடியுங்கன்னா, என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களை பற்றி இதுவரை நான் பேசியிருக்கக்கூடிய கருத்திலிருந்து எந்த மாற்றமும் நான் மாத்திக்கல. நான் அப்படியே தான் நான் இருக்கேன். அதனால இன்னைக்கு ஒரு கூட்டணி வரணும் நடக்கணும் அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்க பேசுறீங்க. ஒரு பக்கம் டிவிக்கே எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாற்றுக் கட்சி நண்பர்களும் எங்க கூட்டணி பலமா இருக்கு நம்ம போறோம் அப்படின்னு. இன்னைக்கு புதிதாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்கன்னா புதிதாக சொல்வதற்கு அந்த கட்சிகிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க மீட்டிங் நடத்துனீங்க, மீட்டிங்ல எதுக்காக கருத்து கேட்டீங்க, நீங்க கேட்ட கருத்து உண்மையா அப்படிங்கறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். எங்களுடைய நிலைப்பாடு மாறாதப்ப நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கண்ணா? அண்ணா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணுங்கன்னா, தேர்தல் எந்த நேரமும் கூட டிக்ளேர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி, 16 வருதுங்கிறாங்க, 17 வருதுங்கிறாங்க, நமக்கு தெரியாது, 18ங்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் இன்னும் அடுத்த இந்த வாரத்துக்குள்ள வருது. ஸோ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சீட்டு கொடுத்துட்டாங்க, சில பேர்த்து கொடுத்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு சண்டை போட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம கூட்டணியில் உடனடியாக இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்தவுடன் வேகமாக தலைவர்கள் அதை வேலை செய்ய போகிறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் மோட்டுக்கு எல்லாமே வந்துட்டாங்கண்ணா. அதனால் இன்னைக்கு என்னுடைய கருத்து, எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு பலமா இருக்கு. யாரையும் எதிர்பார்த்து இந்த கூட்டணி இல்லை. நாங்கள் பலமாக இருக்கின்றோம், ஆரோக்கியமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமும் கூட ஒரு சான்று. 3 முறை பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு தேர்தல் களத்துக்காக. இன்னும் 2-3 முறை வர இருக்கிறாங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு பிறகு. அதனால எங்களை பொறுத்தவரை நாங்கள் பலமா எங்க பாதையில போறோம். மற்ற கட்சிகள் கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள் இன்டர்னல் மீட்டிங் போட்டு கேட்கறாங்கன்னா அந்த கட்சிகள் தான் பதில் சொல்லணும். எங்க நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, நாங்க அதே நிலைப்பாட்டில் தான் நாங்க இருக்கோம். ஆனா நான் கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இல்லை, வாங்கக்கூடிய இடத்துலயும் நான் இல்லைங்கண்ணா. கொடுக்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க, வாங்கக்கூடிய இடத்துல சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கருத்தாக ஏன் கருத்து நான் என்ன சொல்றதுங்க? 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.